வணக்கம். திரையரங்கம் அலங்கு. இப்போ சமீபத்தில் திரைக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படத்தினுடைய பெயர். இந்த அலங்குன்றது என்னென்னா, ஒரு நாயினுடைய பேர். நாய் இனம்ன்றோம்ல. இப்போ ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த காலத்தில் அவருடைய போர்களில் ஈடுபடும் போது இருக்கக்கூடிய நாய்கள் அப்படின்ல அந்த நாய்க்கு பேர் அலங்கு அப்படின்னு தூய தமிழ் பேர். அதனால் அந்த படத்துக்கு அலங்குன்னு சொல்லி பேர். ஏன்னா அலங்கு அப்படின்னா மக்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியாதுல்ல, என்ன அலங்கா அப்படின்ற மாதிரி. அலங்குன்றது ஒரு நாயினுடைய பேர். என்ன ஒரு புதுமையான விஷயம் என்னென்னா, முழுக்க ஒரு நாய்க்கு முக்கியத்துவம் தந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அதான் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த படத்தை தயாரித்திருப்பவர்கள் டி சபரீஷ் அப்படின்னு, எஸ்ஏ சங்கமித்ரா அப்படின்னு, இந்த 2 பேரும் தான் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த எஸ்ஏ சங்கமித்ரா யார் அப்படின்றதுல அது சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல, அவருடைய மகள். அதாவது டாக்டர் ராமதாஸனுடைய பேத்தி. முதல் முறையாக தயாரிப்பில் இறங்கியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அந்த ஃபஸ்ட் பிக்சர் பண்ணும்போது அப்படின்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி எடுப்போம் அப்படின்றதுக்காக ஒரு மாறுபட்ட கதையை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படின்போது எஸ்பி சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஏற்கனவே உருமீன் பயணிகள் கவனிக்கவும் அப்படின்னு சொல்லி 2 படம் ஏற்கனவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டைரக்ட் பண்ண 3வது படம். இதில் ஒரு வித்தியாசமான ஒரு மேட்டர் எடுத்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு நாய் அடித்து போட்டு, அதாவது கிட்டத்தட்ட விஷத்தை வச்சுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பொதுவாக தொந்தரவுலேருந்து விடுபடணும் அப்படின்னா விஷத்தை வச்சுருவாங்களே, விஷத்தை வச்சு அதை சாகடிச்சு இப்படின்ற மாதிரி ஒரு நாய் இருக்கும்போது அப்படி கிட்டத்தட்ட மரணத்தினுடைய விளிம்பு வரை போன ஒரு நாயை இந்த படத்தினுடைய கதாநாயகனாக வரக்கூடிய தர்மன் அப்படின்ற கதாபாத்திரத்துடைய குணாநிதி, அவர் தான் அவருடைய பேர். அந்த தர்மன் கதாபாத்திரத்துடைய குணாநிதி அந்த நாயை பார்த்துட்டு வீட்டுக்கு அந்த நாயை தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு அவருக்கு அம்மா தங்கச்சி 2 பேர் இருக்காங்க. அன்பு பாசத்தோட செல்லம் கொடுத்து அந்த நாயை வளர்க்குறாரு. அந்த நாய்க்கு பேர் காளியம்மா, இவங்களுடைய பாட்டியினுடைய பேர். அதனால் அந்த நாய்க்கு அந்த பேரை வச்சுறாங்க. வச்சு அந்த நாயை அன்பு பாசத்தோடு வீட்டில் வளர்க்குறாங்க. அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க இருக்கக்கூடிய ஆனக்கட்டி, அதான் இவங்க இருக்கக்கூடிய ஊரினுடைய பேர் மலைப்பகுதி அப்படி வச்சுங்களேன். இவங்க கிட்டத்தட்ட அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள். அப்படி வரும்போது கேரளத்தில் போய் வேலைக்கு போகலாம் அப்படின்னு வரும்போது, கேரளத்தில் அகழி அப்படின்னு சொல்லி அட்டப்பாடின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஏரியா இதெல்லாம் நான் போயிருக்கேன். அந்த ஏரியா பாலக்காட்டிலேருந்து போகணும். ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம்னா ஒரு மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமம். அதெல்லாம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அப்படி வச்சுங்களேன். அந்த ஏரியாவில் இவங்க வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த தர்மன் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய குணாநிதி போகிறாரு. அப்போ அவர் கூட அவருடைய மாமாவாக காளி வெங்கட் அவரும் போகிறாரு. இவங்களாம் அங்கே போய் தங்கியிருந்து அங்கே கேரளத்தில் போய் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலையை நடத்துபவர்கள் எல்லாமே மலையாளிஸ் அப்படிங்க, மலையாளத்துக்காரங்க. அங்கே போய் வேலை பார்த்து அப்படின்னு வரும்போது அங்கே என்ன அந்த இவங்களுடைய முதலாளின்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் செம்பன் வினோத் ஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலையாள படங்கள் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. அருமையான நடிகர், எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர், எக்ஸ்ட்ராடினரியான ஆக்டர். அந்த செம்பன் வினோத் ஜோஸ் அவர் தான் முதலாளி. அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு திருமணம் செஞ்சு பல வருஷங்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு மக பிறகுது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அந்த சிறுமியை ஒரு இடத்துல ஒரு நாய் கடிச்சிருது. அந்த பர்த்டே கொண்டாடி அப்படின்னு வரும்போது நாய் கடிச்சிருது. அந்த நாய் கடித்த உடனே அந்த ரொம்ப வருஷத்துக்கு பிறகு தவம் இருந்து பெற்ற மகள் அப்படின்ற மாதிரி இதான உடனே அது நாய் கடிச்சிருச்சு அப்படின்னும்போது, அந்த மக மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் அந்த ஊரில் நாயின்றதே இருக்கக்கூடாது, எல்லா நாயையுமே கொன்னுருங்க அப்படின்ற மாதிரி கட்டளை போட்டு, அவர் பணக்காரர், செல்வாக்குள்ளவர், அந்த ஊரில் எல்லோரும் வணங்கி அவரை மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்ன உடனே அவர்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய ஆளுகள் எல்லாருமே நாயை வளைச்சி நாய்களை வளைச்சி அப்படியே இது பண்ணி கொன்று அப்படி வருது. இப்போ என்னென்னா, இப்போ இந்த தர்மன் கதாபாத்திரங்களை இது வீட்டில் வளர்த்த அந்த நாயை அங்கே கொண்டு போய் வச்சு காளியம்மாவை, அந்த நாய் அங்கே தான் இருக்குது. அந்த எல்லா நாய்களும் பிடிச்சிட்டு போகும்போது இந்த நாயும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் அதுக்கு பிறகு இந்த நாயை காணோம் அப்படின்னு உடனே தேடி பிடிச்சி இந்த நாயை ஒரு இடத்துல இருக்கிறத அடைச்சி அப்படி ஒரு வாகனத்தில் கொண்டு போகும்போது அதை அங்கேருந்து மீட்டு கொண்டு அப்படின்னு உடனே இது கடுப்பாகி போய், அதுக்கு பிறகு என்ன மேட்டர்னா, இந்த நாயை அவங்க பிடிச்சி வச்சுருந்த நாயை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த தர்மன் கொண்டு வந்தாங்கள்ல, கொண்டு எப்படி நாங்கள் பிடிச்சிட்டு வந்த நாயை எப்படி நீ கொண்டு போகலாம் அப்படின்றது ஒன்று. அந்த நாயை மறுபடியும் பிடிச்சி அதை சாகடிச்சுன்ற பேட்டர்னில் அவங்க அந்த நாய் அவங்ககிட்ட சிக்கக்கூடாது, நாயை எப்படியாவது கொண்டு வந்து. இதுக்கு மேலே இவங்க இனிமேல் பல பிரச்சனைகள் இருக்குது. இவங்க சம்பள உயர்வு கேட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரி, இவங்க மேலே ஏற்கனவே ஒரு கடுப்பு, இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி அந்த நாயை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துக்கொண்டு மீண்டும் தமிழகத்திற்கு எப்படி வருகிறார்கள், இதான் மேட்ரு. ஆக்ஷன் ஃபிலிம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அவுட்லைன் சொல்லிட்டேன்ல, இதான் அவுட்லைன். கிட்டத்தட்ட இந்த அவுட்லைன் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அவுட்லைன்றது உங்களுக்கே தெரியல. பொதுவாக படங்களில் இப்போ நம்ம பார்க்காத ஒரு அருமையான அவுட்லைன் வச்சு படத்தை பண்ணியிருக்காங்க. படம் முடிஞ்சு
அப்படி அந்த எண்ட் கார்டு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. நான் வந்து இந்த படத்தை வந்து அண்ணா சாலை இருக்கக்கூடிய எஸ்கேப்பில் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் பார்த்தம்போது எனக்கு உண்மையாகவே படம் முடிஞ்சு அப்படி வரும்போது இந்த டைரக்டரோட பேரை போடும்போது நான் கைதட்டினேன். ஆக்சுவலாக எனக்கு கைதட்டணும்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டரை வச்சு படத்தை பண்ணியிருக்காரே அப்படின்ற மாதிரி என் மனசுக்குள்ளே பட்டுச்சு. அதனால் கைதட்டி என்னுடைய பாராட்டை தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, ஒரு மாறுபட்ட அட்டம்ப்ட். அதனால் டாக்டர் ராமதாஸனுடைய பேத்தி அன்புமணி ராமதாஸனுடைய முதல்ல ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் இறங்கி அப்படின்னும்போது ஒரு மாறுபட்ட ஒரு கதையை எடுத்திருக்காங்க தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு வரும்போது அதுக்காக அவங்கள நான் பாராட்டுறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ்வி சக்திவேல் வந்து தான் எடுத்துக்கிட்ட கதையை வந்து அருமையாக திரைக்கதை அமைத்து நூல் பிடிச்சது மாதிரி படத்தை பண்ணியிருக்காரு. அதனால் பாராட்டக்கூடிய விதத்தில் இந்த படம் இருக்குது. அந்த தர்மனுடைய மாமா கதாபாத்திரத்தில் காளி வெங்கட் வந்து எப்படி இயல்பாக நடிப்பார்ல, எக்ஸாஜரேஷன் இல்லாமல் மிகை நடிப்பே இல்லாமல் கேஷுவலாக பண்ணுவார்ல, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. செம்பன் வினோத் ஜோஸ் அவர் வந்து அந்த அகஸ்டின் கதாபாத்திரத்தில் எப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த ஆணவம் மிடுக்கு இதோடு இருக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அது பிறகு அவருடைய உதவியாளராக அசிஸ்டண்ட் அப்படின்ற பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அதில் ஃபிலிப் அப்படி கிட்டத்தட்ட நல்ல பெரிய ரோல் அது. அந்த ஃபிலிப் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சரத் அப்பானி, அதான் அவருடைய பேர். அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் செம்பன் வினோத் ஜோஸ் கூட ஒரு ஸ்டேஜில் வந்து படத்தினுடைய கிளைமேக்ஸ் லீடுன்றப்பல அதில் திருந்திடுவார். திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டு அப்படின்னு சூழ்நிலைக்கு வந்துடுவார். அதுக்கு பிறகு கூட அவருடைய உதவியாளராக இருக்கான். ஏற்கனவே ஒரு தகராறில் வந்து அவங்க கையை வந்து வெட்டப்பட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அதனால் பழிக்கு பழி வாங்கியே ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கே கிளம்பி வந்துடுவான். இவங்கெல்லாம் ஒரு சேசிங் சீன்லாம் இருக்குது. இவங்க காட்டுக்குள்ளே மறைஞ்சி இப்படின்லாம் அங்கேருந்து தப்பிச்சின்னு வரும்போது இவங்க பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு நீர் வீழ்ச்சியில் வந்து உள்ளே குதிச்சு அப்படி அந்த படம்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கூட என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம். அதில் அந்த மதர் கேரக்டர் ஸ்ரீரேகான்னு சொல்லிட்டு அந்த நடிகை நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த தர்மனுடைய அம்மாவாக அவங்களாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. அவங்க வெடிகுண்டெல்லாம் எடுத்து வீசி அந்த கதாபாத்திரத்துக்குலாம் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படத்தை பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஃபில்மே படத்தினுடைய ஃபினிஷிங்கில் எல்லாமே சேஃபாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையும் அப்படியே மிரட்டி அப்படி அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து நாயை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படின்னு வரும்போது படத்தினுடைய ஃபினிஷிங்கில் வந்து அந்த நாய் வந்து 4 குட்டிகள் இருக்கும். அந்த நாய் வந்து அப்படியே அந்த குட்டிகளை இவர் வர வழியில் விட்டுருவார். இனிமேல் நீ போயிரு, இனிமேல் உன்னை வந்து இயற்கையை பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் காடு மலைகள் இதெல்லாம் பார்த்துக்குறோம் உன்னை அப்படின்ற மாதிரி விட்டுட்டுங்க அந்த நாய் வந்து மறுபடியும் வீட்டுக்கே வந்துடும். வீட்டுக்கு வந்து அப்படியே இருக்கும். இங்கே பாரு, இங்கே வந்து பாரு என்ன வேணும் பாரு அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அப்படியே அந்த காளி என்ற காளியம்மா அப்படியே இருக்கும். அது கூட வந்து 4 குட்டிகள் போட்டு அப்படியே நாக்கு வச்சு தடவிக்கிட்டு அப்படியே இருக்கும். கண்குள்ளா காட்சி. அதோட படம் முடியும். இந்த அவுட்லைன் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள படுதில்லை. அதனால் ஒரு தடவை இந்த அலங்குன்ற திரைப்படத்தை பார்க்கலாம். மரியாதைக்குரிய குட் ஃபில்ம் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம்.